எல்லாரும் பொங்கல் வச்சு முடிச்சாச்சு. முத்துக்குமரன் டீம் வின்னும் பண்ணியாச்சு. அப்புறம் எல்லாரும் மாறி மாறி பொங்கல் ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. மெயினாக ஜாக்லின் வந்து எல்லாத்துக்கும் ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்துக்குமரன் வந்து கேமராவில் வந்து நான் எல்லாரும் அவங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. ஆனால் நான் யாருக்கு ஊட்டி விடணும்னு ஆசைப்பட்றேன்னா எங்கள் அண்ணன் தீபக் அண்ணனுக்கு ஊட்டி விடணும்னு ஆசைப்பட்றேன். அண்ணன் அண்ணியோட அத்வித்தோட சந்தோஷமாக தான் இருக்கும். இருந்தாலும் எனக்கு அண்ணனுக்கு பொங்கல் ஊட்டி விடணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தீபக் அண்ணன் ஹாப்பி பொங்கல்னேன்னு சொல்லிட்டு அதை ஊட்டி விட்றாரு. பாவமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இவ்வளோ தூரம் ஒரு பாண்டிங் க்ரியேட் ஆகிடுச்சு. சில பேர் அதை நம்ப மாட்டாங்க. பட் நான் சொல்கிறேன், ஒருத்தர்கிட்ட நமக்கு ஒரு பாண்டிங் க்ரியேட் ஆகிறதுக்கு ஒரு 1-2 நாள் கூட போதும். சில பேரை நமக்கு பிடிக்கும், அதுக்கு காரணம்லாம் இருக்காது. சில பேரை பிடிக்காது, அதுக்கும் காரணம் இருக்காது. ஸோ அப்படி ஏதோ ஒரு வகையில் தான் முத்துக்குமரனுக்கு வந்து தீபக் அண்ணனை பிடிச்சிருச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இங்கே வெளியில் பார்த்தீங்கன்னா தீபக் அண்ணா லைவில் வந்துட்டார். ஸோ அந்த லைவ் வீடியோ நான் ஒரு 30 செகண்ட்ஸ் தான் பார்த்தேன். அதுதானா இல்லை ஃபுல் வீடியோவான்னு பார்த்துட்டு நான் அடுத்த செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டுடுறேன். உண்மையிலே பார்க்கறதுக்கு ரொம்ப பாவமாக இருந்துச்சு. அப்புறம் தமிழன் அப்படின்னு இன்றைக்கி முத்துக்குமரன் ப்ரூவ் பண்ணிட்டாரு. அவர் பொங்கல் வச்சதை பார்த்தவங்க ஃபுல்லாக லைவ் பார்த்தவங்களுக்கு தெரியும் என்னெல்லாம் நுணுக்கம் சொன்னார், என்னெல்லாம் அதில் கரெக்ட். ஏன்னா அங்கே வந்து வடிகட்டிகிட்டு இருந்தாங்க. அது வடிகட்டக்கூடாது, பொங்கலை வடிகட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே கேர்ள்ஸ்லாம் வடிகட்டிகிட்டு இருந்தாங்க, அதை கூட சொல்லி கொடுத்துருப்பாரு. ஸோ எல்லாமே வீட்டில் அம்மா கூடயே இருந்து பார்த்து வளர்ந்துருப்பாருன்னு நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.